எனக்கு சேவ் ஆகுறது காசு ப்ளஸ் டைம். நம்ம 2மே. சொல்லிட்டு அங்க இங்க நம்ம டைம் சொல்ல முடியாம, எனக்கு காலேஜ்லயே பண்றாங்கப்பா, நான் காலேஜ்லயே கத்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கலாம். ப்ளஸ் எனக்கு மணியும் சேவ் ஆகும். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே எப்படி எவால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூபிஎஸ்சிக்குன்னு தனியாக ஒரு 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 பேனல் வச்சு அதுக்கு தனியாக, தென் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக ஒரு பேனல் வச்சு அது ஒரு செட் ஆஃப் குரூப் பீப்புள்ஸை ஆர்கனைஸ் பண்ணி அங்கே அது ஒரு கிளாஸஸ் ஆஃப்டர்நூன் 2 o'clock டு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டிஃப்ரெண்ட் காலேஜஸ்லேருந்து ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வந்து டீச் பண்ணுவாங்க எங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் தமிழில் குரூப் 4க்கு, குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஐ கேம் டு நோ இட் இஸ் எசென்ஷியல். ஸோ நான் முதல்ல கிளாஸஸ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் இயரில் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். செகண்ட் இயரில் வந்து எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து எங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஓகே, இப்படி தான் ப்ரொமோஷன்ஸ் ஆட்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் ஒரு ஐடியாவே கிடச்சிது. என் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அதுதான் பேசிக்கே. அதனால் இன்னும் டபுள் மடங்கு எங்களுக்கு பல மடங்கு யூஸ். இன்னும் நாங்கள் எங்கள் ஃபீல்டில் இன்னும் ஹை லெவலில் எங்களால் போயிட முடியும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தமிழக முதல்வர் ஐயா அமுல்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிற கடந்த 5 ஆண்டுகளாக பயனடைந்து கொண்டிருக்கிற மாணாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போற திட்டம் நான் முதல்வர் திட்டம். நான் முதல்வன் திட்டம். அதுல பயனடைஞ்சிருக்கிற மாணவர்கள் தான் இங்க வந்திருக்காங்க. அவங்களோட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஹரிதா மேம். நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறேன். நான் முதல்வன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர். சென்னை தான் மேம். அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அம்மா வந்து கை கால் விழுந்துருச்சு மேம். ப்ளஸ் மென்டலி ஆப்சென்ட்டு. அப்பாவுக்கும் மாற்றுத்திறனாளி தான் இருக்காரு. அவர் மாற்றுத்திறனாளி. கண்ணே வந்து 70% அவருக்கு. அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு தான் வந்து 10th வந்து 392 எடுத்தேன். ப்ளஸ் 2ல வந்து 533 மார்க் எடுத்தேன். அப்புறம் எங்கள் காலேஜில் கட் ஆஃப்ல வந்து இங்கே வந்து கிடச்சி வந்துட்டேன் மேம். அப்புறம் எனக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நான் முதல்வனுக்கு ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து இங்கிலீஷ் எப்படி பேசுறது அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் செம்மில். செகண்ட் செம்மில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோட்டிங் அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன். இதில் ஃபோர்த் அதில் வந்து ஏஐ பற்றி எப்படி ஏஐலாம் உள்ளே போகிறது, ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க மேம். இன்னும் இருக்குது எனக்கு. இப்போ அடுத்த செம்மில் எது சொல்லி கொடுப்பாங்க தெரியல, போக போக தெரியுமா. அதில் நல்லா தான் இருக்குது. நான் டிஜிட்டல் இது மூலமா நம்ம ஒரு விஷயம் இப்போ வந்து எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்டா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்ல, ஏஐங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பூமா இருக்கு இப்போ வந்து. ஆமா, இல்ல இப்ப இந்த திட்டத்தின் மூலமா நம்ம ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, நீங்க இப்ப வந்து ஒரு பிஎஸ்சியோ இல்ல ஒரு பிஏவோ படிக்கிறீங்கன்னா வெறும் அந்த கோர்ஸை மட்டும் தான் படிப்பீங்க. ஆனா இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இங்கிலீஷ், ஏன்னா நீங்க தமிழ் மீடியத்துல படிக்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் பத்தி பேசுறதுக்கு கம்ப்யூட்டர், ஏன்னா நீங்க சின்ன வயசுல கம்ப்யூட்டர் கூட படிக்காம இருந்திருக்கலாம். சோ இது மூலமா கம்ப்யூட்டர் கத்துக்கிறது, சோ எல்லா விதமான ஸ்கில்ஸும் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா அது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்து இப்போ லேப்டாப் கொடுத்தாங்க. அதில் வச்சு நான் உள்ளே போட்டு பார்ப்பேன் எப்படிலாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இது கற்றுக்கிட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி ஏஐ அதுலேயே ஓரளவுக்கு வந்துருச்சு மேம். ஏஐ இப்பயும் ஏஐ பற்றி தேரியா சொல்லி அது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா மேம், சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சர்டிஃபிகேட் ஒவ்வொரு இது கோர்ஸ் முடிச்சோடனே சர்டிஃபிகேட் உண்டு. ஆமா மேம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேட். ஏஐக்கு இப்போ தான் முடிச்சிருக்கோம், இனிமேல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் ஸ்கில்லுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆன்லைன்லேயே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நாள் முதல்வர் திட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் அடைஞ்சிருக்குன்றது உங்க மனசுல என்ன தோணுது? இது வந்து வெளியே போய் படிச்சோம்னா காசு கொடுத்து படிக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இவங்க சொல்லிக் கொடுக்க நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, பண்றாங்க. எனக்கு ஒரு இதுவாக நம்ம வெளியே போய் இதை கத்துக்கணும்னா காசு கொடுத்து பண்ணணும், நம்மளால பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். இங்க கிளாஸே நடக்கும்போதே சொல்லி கொடுத்துட்டாங்களா, அதனால எனக்கு நான் இங்க வெளியே போய் பண்றேன், அதனால வர முடியல. அந்த இது காலேஜ் ஹவர்ஸ்லயேவா இல்ல காலேஜ் முடிஞ்ச உடனேயா? இல்ல மண்டே பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நாங்க எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு பண்ண முடியும். இல்ல அதுக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு, ஏன்னா இது காலேஜ் உள்ளே வந்துருது பாத்தீங்களா. எனக்கு சேவ் ஆகுறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு சேவ் ஆகுறது காசு ப்ளஸ் டைம். நம்ம சொல்லிட்டு அங்க இங்க நம்ம டைம் சொல்ல முடியாம, எனக்கு காலேஜ்லயே பண்றாங்கப்பா, நான் காலேஜ்லயே கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ப்ளஸ் எனக்கு மணியும் சேவ் ஆகுது. பேர் சொல்லுங்க. என்னோட பேர் மகாலட்சுமி. என்ன பண்ணிட்டு ஃபைனல் இயர் அண்டர் கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஏ தான். அம்மா அப்பா என்ன பண்றாங்க? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? எந்த ஊரு நீங்க? சொந்த ஊரு?
அப்பா பேர் வந்து ஆறுமுகம். ம். அம்மா பேரு சாந்தி. அப்பா வந்துட்டு ஸ்கிராப் ஐட்டம்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சென்னையில தான். பிறந்து வளர்ந்தது எல்லாமே நான் சென்னை தான். ஓகே. இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமா உங்களுக்கு எந்த வகையில நீங்க பயனடைஞ்சிருக்கிறீங்க? ஓகே. நான் முதல்வன் எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு அப்டின்னா, ம். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் லருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஒரு செமஸ்டருக்குமே ஒரு ஒரு இன்டென்ஷன்ஸ் மாரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபார் டாபிக். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு கம்யூனிகேஷன்ஸ் எப்படி பில்டப் பண்ணுது, மைக்ரோசாஃப்ட்ல எப்படி அ இந்த பண்றது அந்த மாதிரியான. அண்ட் தென் செகண்ட் இயர் மூவ் பண்ணும்போது ரிலேட்டட் டூ பிசினஸ். ம். வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரிலேட்டட் டூ பிசினஸ். அண்ட் ஃபைனல் இயர் வரும்போது நம்ம எப்படி கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்றது, எப்படி ஒரு இன்டர்வியூ எப்படி பேனல்ல ஃபேஸ் பண்றது இந்த மாதிரி. ஸோ நான் முதல்வன் வந்து பிசினஸ் ரிலேட்டடாவும், அதாவது ஒரு 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 கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா, அங்க எவால்வ் ஆகுற ரிலேட்டடாவும் ம். அந்த ரிலேட்டடாவும் கோர்ஸ் எங்களுக்கு டீச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே எப்படி எவால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூபிஎஸ்சிக்குன்னு தனியா ஒரு ம். ஒரு பேனல் வச்சு அதுக்கு தனியா. தென் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு தனியா ஒரு பேனல் வச்சு அது ஒரு செட் ஆஃப் குரூப் பீப்பிள்ஸ ம். ஆர்கனைஸ் பண்ணி அங்க அது ஒரு கிளாஸஸ். ஸோ ஒரு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே இண்டிவிஜுவல் கிளாஸஸ் நடக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு எங்க காலேஜ்லயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அலாட்மெண்ட் வந்து எங்க காலேஜ்ல குடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு. ம். ஸோ எங்களோட நியூ எக்ஸாம் ஹால்ல வந்துட்டு ம். எவ்ரிடே கிளாஸஸ் நடக்கும். ஈவினிங் 2:00 அதாவது ஆஃப்டர்நூன் 2:00 டு ஈவினிங் 5:00 வரைக்கும் ம். டிஃபரண்ட் காலேஜஸ்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே வந்து டீச் சொல்லி பண்ணுவாங்க தருவாங்க. எங்களுக்கு. ஆ. டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் தமிழ்ல குரூப் 4க்கு, குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் யூபிஎஸ்சிக்கு பார்க்கும்போது, யூபிஎஸ்சிக்கு வந்துட்டு இந்த நான் முதல்வனுக்கு முன்னாடி இருந்தது வந்துட்டு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ம். ஒரு கோச்சிங் சென்டர் இருந்துச்சு. அதுல வந்துட்டு ஆஃப்டர் நம்ம 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி அதுக்குள்ள படிக்கிற மாரி இருந்துச்சு. அதே சென்டரை வந்து நான் முதல்வன் கூட லிங்க் பண்ணி நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சென்டரா கிரியேட் பண்ணி கிரீன்வேஸ் ரோட்ல ஆல் இந்தியா சிவில் ம். சர்வீஸ் இருக்கும். சேம் அங்கேயே வந்துட்டு 24/7 வந்து ரெசிடென்ஷியல் கொடுத்து ஃபுட் அண்ட் எவ்ரி நீட்ஸ் எல்லாமே கொடுத்து ஈவன் அவங்க வந்து ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. ஓ! பர் மந்த் 7,000 7,000 ஃபார் fine. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 20,000 25,000 சொல்லியிருந்தாங்க. ஐம் நாட் ஷோர் அபவுட் இட். ஸோ 25,000 தென் இப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூஸ்க்கு யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணாங்களோ நான் முதல்வன்ல படிச்சு யாரெல்லாம் கிளியர் பண்ணாங்களோ அவங்கள டைரக்டா டெல்லிக்கு கூட்டிட்டு போய் டெல்லியில இன்டர்வியூஸை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டே ஃபுட் Stay, food எல்லாமே எல்லாமே அங்க குடுக்குறாங்க. டெல்லியில அங்க ப்ரிப்பேர் provide பண்றாங்க. பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிரியேட் பண்ணி தராங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட். ஐம் ஓகே. ப்ரிப்பேரிங் ஃபார் த லாஸ்ட் 2 இயர்ஸ். லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபீல்டுல. ஓகே. ஸோ எனக்கு வந்து நான் வென் ஐ என்டர் இன்டு திஸ் நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட வீடியோஸ் தான். என்சிஆர்டிஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணதே அந்த வீடியோஸ் தான். அவங்க எடுக்கிற சப்ஜெக்ட்ஸ் ஏன்னா நல்ல மென்டார்ஸ் இருப்பாங்க, நல்ல ப்ரொஃபசர்ஸா தான் இருப்பாங்க எல்லாருமே. ம். எல்லாருமே நிறைய படிச்சு இல்ல அந்த ஃபீல்டுக்காண்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம ப்ரொஃபசர்ஸே வந்து அங்க கிளாஸஸ் எடுப்பாங்க. ரொம்ப சப்ஜெக்டிவா எடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிளாஸஸ். இஃப் இன்கேஸ் இந்த வாட்ச் பண்றவங்க யாராச்சும் ப்ரிப்பேரிங் ஃபார் சிவில் சர்வீஸ் அப்படின்னா ப்ளீஸ் ப்ரிலிம்ஸ் வந்து நீங்க என்சிஆர்டிஸ் பாருங்க. என்சிஆர்டிஸ் பார்ட் வந்து நீங்க ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அவங்க வெப்சைட் வச்சிருக்காங்க ம். யூடியூப்ல ஐடியே இருக்கு அவங்களுக்கு. நீங்க ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்னு போட்டாலே அந்த ஐடி வரும். ஏசிசிஐ அந்த மாதிரி இருக்கும் அந்த ஐடியோட ஷார்ட் நேம். நீங்க ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்னு போட்டாலே அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த போர்ட்டல் போனீங்க அப்படின்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பாலிட்டி அந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே என்சிஆர்டிஸ் கவர் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கவர் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை தாண்டி நிறைய வெப்சைட்ஸ் கவர்மெண்ட் வெப்சைட்ஸும் இருக்கு அவைலபிளா பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க உங்க பேரு, Good அம்மா, afternoon, அப்பா. ஹாய், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேம். என்னோட பேர் காயத்ரி அண்ட் ஐம் ஃப்ரம் 3rd BA பொலிட்டிக்கல் சயின்ஸ். அப்பா பேர் சரவணன், அம்மா பேர் ராஜேஸ்வரி. அப்பா ஹீஸ் அ கோஆப்ரேட்டிவ் பேங்க் கிளர்க், ம். அம்மா ஹோம் மேக்கர். ஓகே. இது இல்லாமல் அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ணன் ஹீஸ் நவ் ஸ்டடிங் இன் குஜராத் யூனிவர்சிட்டி, நவ்சாரி யூனிவர்சிட்டி, எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர். நான் முதல்வன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மேம், ஃபஸ்ட்டு எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எங்களுக்கு பெருசாக ஐடியாவே கிடையாது. என்ன இது புதுசாக நான் முதல்வன், ஆல்ரெடி 6 பேப்பர்ஸ் இருக்குது, இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் 7வது பேப்பர் நான் முதல்வன் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதாவது நீங்க வந்து உங்களோட டிகிரியோட இது ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்ற மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க. எஸ் மேம். ஆ. ஃபர்ஸ்ட் இயரில் அப்படி தான் இருந்துச்சு. என்ன இது எக்ஸ்ட்ரா பேப்பர் அப்படிங்கிற மாதிரி.
அதுக்கப்புறம் ரெகுலரா கிளாஸஸ் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க நான் முதல்வனுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டார்ட்டிங்ல பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஆஃபிஸ் தான் ஃபர்ஸ்ட் இயர்ல ம். டீச் பண்ணியிருந்தாங்க. அப்ப பேசிக்ஸ் தான் எக்ஸெல், வேர்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஸ்டார்ட்டிங்ல என்ன தோணுச்சு அப்டின்னா, எக்ஸெல், வேர்ட் எல்லாம் சொல்லி தர்றதுக்குன்ட்டு தனியா ஒரு கிளாஸ் வேணுமா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா ம். யூடியூப்லயே இருக்கு ஈஸி. அப்படிங்கிற மாரி ஆ. தான் இருந்துச்சு. ம். பட் ஆஃப்டர் தட் ஐ கேம் டூ நோ தட் இல்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸ்லயே வந்து நெறைய பேருக்கு வந்து எக்ஸெல், வேர்ட் எல்லாம் வந்து தெரியாம இருக்காங்க. தெரியாம தெரியாது. இருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கான நீட் வந்து கண்டிப்பா இப்ப இருக்கு. ஸோ ஆர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து ரொம்ப தூரமா இருக்காங்க அப்படிங்கிறது ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் அ சயன்ஸ் பேக்ரவுண்ட் இன் ஸ்கூல் பயோ மேக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கும் ரொம்ப கேப் இருக்கு இங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்பதான் புரிஞ்சது. அதனால வந்து பேசிக்ல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எம்எஸ் ஆஃபிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஐ கேம் டு நோ இட் இஸ் எசென்ஷியல். ஸோ நான் முதல்வன் கிளாஸஸ் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்த உடனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே. வி ஆர் இன் த டிஜிட்டல் வேர்ல்ட். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலா சும்மா Instagram, YouTube எது பார்த்தாலுமே ப்ரொமோஷன்ஸ், ப்ராடக்ட் ப்ரொமோஷன்ஸ், ஆட்ஸ் அப்படிதான் அந்த போயிட்டு மாரி இருக்கு. தான் போயிட்டுருக்கு. அதுலேருந்து தான் பீப்பிள் இப்போ அதிகமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, என்னோட கிளாஸ்மேட்ஸ்க்கே நெறைய பேருக்கு அந்த மாரி ஐடியா இருக்கு. ம். ஒரு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும், அட்வர்டைஸ் பண்ணணும், அ அந்த மாரி நெறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணணும். ம். ப்ரமோஷன்ஸ் பண்ணணும். அந்த மாரி நெறைய ஐடியாஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனா இது காலேஜ்லயே ஒரு ஃப்ரீ கோர்ஸு அவங்களோட ஃபியூச்சர்க்காக கொண்டு வந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு செகண்ட் இயர்ல டிஜிட்டல் இப்போ இந்த நான் முதல்வன் திட்டத்துல ம். 3 வருஷம் எல்லாரும் அது பயனடைறாங்க. ஆமா. அந்த 3 வருஷத்துல இருக்கக்கூடிய அந்த நான் முதல்வன்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே ம். இந்த வருஷத்துக்கு இதுதான் அப்படிங்கிறாங்களா? இல்ல நீங்க சூஸ் பண்ற மாரி ஆப்ஷன் வச்சிருக்காங்களா? இல்ல மேம். ஆமா. ஃபர்ஸ்ட் இயர்னா இந்த மாரி ஆமா. கம்ப்யூட்டர், செகண்ட் இயர்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல். எஸ் மேம். அடுத்தது செமஸ்டர் டிஃபர் ஆகும். செமஸ்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன அது ஆல்ரெடி கோர்ஸ் அவங்க குடுத்துருக்காங்களோ அது. எஸ் ஓகே மேம். ஸோ செகண்ட் இயர்ல வந்து எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப வந்து எங்களுக்கு அப்பதான் ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஓகே இப்படிதான் போகும். ப்ரமோஷன்ஸ், ஆட்ஸ்லாம் ம். வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி அப்பதான் ஒரு ஐடியாவே கிடைச்சது. ஸோ அதோட நாங்க 3 இயர் வந்தோம். 3 இயர்ல வந்து 5த் செமஸ்டர்ல வந்து எங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருந்துச்சு. ம். ஆக்சுவலி நாங்க ஃபைனல் இயர்ஸ் நெக்ஸ்ட் கண்டிப்பா வேலை அது இதுன்ட்டு தான் வந்து சர்ச் பண்ண போறோம். இன்டர்வியூஸ் நெறைய இருக்கும். எங்களுக்குள்ள இருந்து ஆஸ் அ ரெக்ரூட்டரா அவங்க என்ன தேடுறாங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ம். ஸோ வந்து ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்ன்ட்டு ஒரு கோர்ஸ் வச்சு இந்த மாரி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க ஒரு ரெக்ரூட்டர் அப்படின்றது எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் அது பண்ணாங்க. மூலமா புரிய வைக்கிறாங்க. அதன் மூலியமா எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் இயர் வந்து இன்டர்வியூஸ், ஜாப்க்கு. ஜாப் சர்ச்சிங், ஜாப் ஹண்டிங் இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அது மூலியமா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் நெறைய பேர் எங்களுக்குள்ளேயே வந்து ஆக்சுவலி அன்னைக்கு ஃபைனல் வைவா அப்பலாம் வந்து நாங்களே வந்து ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போற மாரி தான் வந்து போனோம். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு 5த் செமஸ்டர்ல. நெக்ஸ்ட் 6த் செமஸ்டர் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு ஓகே. சொல்லிட்டு ஒண்ணு ம். கொண்டு வந்தாங்க. ஸோ இப்ப வந்து டிஜிவேர்ல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாவே ஏஐ தான். இப்ப ஏய். ஏஐயோட ப்ளூமும் வந்து பெருசா இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஆஸ் அ ஆர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸா வந்து எங்களுக்கும் டெக்குக்கும் அவ்வளவா வந்து நாங்க சம்மந்தம் இல்லாம தான் இருந்தோம் நாங்க ஒரு ஓரமா. அதுக்கப்புறம் ஆனா வந்து இப்போ ஏஐ, சாட் ஜிபிடி இந்த மாரிலாம் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு இந்த சாட் ஜிபிடி அந்த மாரி பேசிக் ஏஐஸ்லாம் வந்து தெரிஞ்சிருந்தது. ஜெமினி அதெல்லாம். ஆனா இதிலிருந்து எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஏஐ வந்து எப்படி யூஸ் ஆகுது? எப்படி டைம் நம்ம பெருசா டைம் கன்சியூம் பண்ணாம, சின்ன டைம்ல வந்து எவ்வளோ எஃபெக்டிவா வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியுது அப்படிங்கிறது இந்த கோர்ஸ்ல தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இது மூலியமா நெறைய ஏஐ டூல்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது. ஃபார் ஃபியூச்சர் வந்து நெறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். இருந்தா ஸோ வந்து நான் முதல்வன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு இவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு காலேஜ்ல. இது இல்லாம ஃப்ரெண்டு சொன்ன மாரி ஆ யுபிஎஸ்சிக்காக நான் முதல்வன் கோர்ஸ் இப்ப ஸ்டைஃபண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கூட டை அப் பண்ணி அவங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இது இல்லாம டெஸ்ட் சீரிஸ் வேற போயிட்டு இருக்கு. ம். நான் முதல்வன் ஸ்டடி ஹால்னு ஒண்ணு இருக்கு. அங்க டெஸ்ட் சீரிஸ்லாம் போயிட்டு இருக்கு. அங்க இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும், ம், ம். அங்க வந்து தனித்தனி சப்ஜெக்ட்ஸ்க்கு தனித்தனி கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஸ்டின் இருக்கு. பேப்பர்ஸ் அத அந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வந்து மார்க் டெஸ்ட் அந்த மாரிலாம் வந்து போயிட்டு இருக்கு. ஃபுல் ஓ! பேப்பர் டெஸ்ட் இப்ப போயிட்டு இருக்கு. ஓ! ஸோ அதுவுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ் அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாரி. ம். எங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து
இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆ. எங்களுக்கு யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும், ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஓக்யூ அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஆல்ரெடி ஒரு கொஷின் பேங்காக வந்து கிரியேட் ஆகி எங்களுக்கு ஒரு ஒரு ப்ளூ மாடல் பிரிண்ட் மாதிரி கொஸ்டின். கிரியேட் பண்ணி ம். கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சொல்லுங்க உங்க பேரு, அம்மா, அப்பா, குட் மார்னிங் எந்த மேம். ஊரு? வணக்கம். நரேந்திர சர்மா. நரேந்திர சர்மா. ஓகே. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். ம். ஃபாதர் நேம் வந்து முத்து. ம். மதர் நேம் வந்து உமாதேவி. ம். என் ஃபாதர் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணின்னுருக்கிறாரு. என் மதர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஆர்னி களம்பூர்லேருந்து வரேன். நான் முதல்வன் நான் திட்டம் முதல்வன் மூலமா என்னென்ன பெனிஃபிட் ஆயிருக்கீங்க நீங்க நான் இப்ப? இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயரு. ஆ நான் வந்து என்னோட எய்ம் என்ன யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ஆகணும்னு எய்மு. ம். எனக்கு வந்து எல்லாம் இப்போ நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் இருக்கீங்க. ஓகே. ஆல் தி பிரைமரி பெஸ்ட். மெயின்ஸ் பாஸ் பண்ணேன். இன்டர்வியூஸ்ல வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ்ல பேசணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ம். ஏன்னா அது தமிழ்நாடு ஆளுனா தமிழ்ல பேசிடலாம். ஆ. அது அங்கே போய் தமிழ்ல பேசினா ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் தான் பேசணும். அப்போ இங்கிலீஷ் கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பரு ம். அதே இருந்துச்சா டிகிரி கிடைக்காது அந்த ஒரு தாட் தான் எங்களது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சு. ம். அப்புறம் அது வந்தோடனே அதில் ஒரு ஒரு லெவலுக்கும் ஒரு ஒரு முச்சா சர்டிஃபிகேட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லெவலுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 8 டெஸ்ட் கிட்ட இருக்கிறாங்க. ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் அது மூலிமா ஸ்கில்லும் டெவலப்மெண்ட் ஆகுது. ஸ்பீக்கிங் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் வந்து அவன் இப்போ இங்கிலீஷில் அதில் பேசி பேசி இப்போ பசங்க நார்மலாகவே ஃபியூ சென்டென்ஸ் இங்கிலீஷ்லேயே வந்துடுது பசங்களுக்கு. ம். ம் அதனால பசங்களும் இல்ல ஓரளவு பேசும்போது தான் அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. அந்த 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 தடைகள்லாம் அப்பதான் உடையும். நம்ம 4 தடவ தப்பு பண்ணாதான் அதோட விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்க முடியும். திருத்திக்கிட்டு அதை இது திருத்திக்க பண்ண முடியும். ம். அதான் இப்போ நார்மலாக பேச சொன்னால் பேச மாட்டாங்க. ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியமாக வந்தேன். கொஞ்சம் பேர் தமிழ் மீடியம் வந்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பேச முடியாது. இதான் அதில் பேசணும்ல அது தப்பு. அது வந்து மார்க்ஸ் அந்த கொடுக்க சொல்லும். ஓ இன்னும் நல்லா பேசணும் அதில் பேச சொல்லும். டேரக்டாக எங்ககிட்டயும் நல்லா பேசுகிறாங்க. ஓரளவுக்கு வருது எல்லாரும். இப்போ ம். இங்கிலீஷ் ஓரளவுக்கு வந்துட்டாங்க பசங்க. ம் அதனால் எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் ஃபஸ்ட்டு எங்கள் செகண்ட் இயர் வந்து ஏஐ டிஜே சொன்னாங்க. ம். என் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதுதான் பேசிக்கே. ஆ. அதனால் இன்னும் டபுள் மடங்கு எங்களுக்கு பல மடங்கு யூஸு. ம். இன்னும் நாங்கள் எங்கள் ஃபீல்டில் இன்னும் ஹை லெவலில் எங்களால் போயிட முடியும். ம். சப்போஸ் ஐஏஎஸ் ஆகி கூட நான் ஹை லெவலில் வேறு ஒரு கம்பெனி கூட ஒரு பக்கம் ரன் பண்ண முடியும். ஆ. அப்படியே இருக்குது. ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ம். இன்னொன்று விஷயம் இது கற்றுக்கின்னு இங்கிலீஷ் மூலிமா இதெல்லாம் கற்றுக்கினா இன்னும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ம். கண்டிப்பா கண் மேல another மேல நீங்க country. உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கணுங்கிறதுக்காக Achieve தானே பண்ணிட்டு இதெல்லாம் போகணும். பண்ணி Enhance கொடுக்குறாங்க. பண்ணிட்டு. ம். அது பல விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. சொல்ல வார்த்தைகள்னாலும் அவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ம் அவங்க ஒரு ஒரு விஷயமும் நான் முதல்ல வர வர தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யாருக்கும் எந்த பயனும் புரியாது. ஒரு விஷயம் திட்டம் அது சொல்லும். ம். இப்போ எப்படி சொன்னா சின்ன வயசுல அம்மா வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு ம். அப்போ புரியாது. இப்போ ஸ்டேஜ் எனக்கு வந்தோடனே அவங்க சொல்லிட்டு இப்போ எனக்கு புரியும். இப்ப புரியுது. இப்போ எனக்கு பசங்க தான் அவங்களுக்கு நான் சொல்லிட்டு புரியாது. அவங்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஸ்டேஜ் வந்தது புரியும். அந்த ஸ்டார்டிங் ஆமா. எதுவும் அதான் புரியாது. சொல்லுவாங்களே சின்ன கொஞ்சம் கொஞ்சமா வயசுல வர்றதும் புரியும். நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாதுடா ம். இன்னொரு நாள் புரியும் அப்படின்வாங்கல்ல அந்த அதே மாதிரி. மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பசங்களுக்கும் புரியும். ஆ. இப்போ எல்லா பசங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல எப்பவுமே ஃப்ரீயா இருப்பாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் தான் கொஞ்சம் சின்சியரா வராங்க. அப்போ சின்சியரா ஒரு டைம்ல கரெக்டாக அது எடுத்துன்னு வந்தா அதில் கான்சன்ட்ரேஷன் நல்லா ஃபோக்கஸாக இருப்பாங்க பசங்க. அது ஒன்றும் அவங்கள வெளியும் போக முடியாது. டைமும் கீப் அப் ஆகும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பர்சனல்ஸ் ஒர்க் இருக்கும். இதுவும் போய் வெளியே பண்ண முடியாது தனி கோர்ஸ். நானே இப்போ தனியாக கோர்ஸ் பண்ணணும் தான் இருந்தேன். ஏஐ அதெல்லாம். ஆனால் இவங்க சொல்லும் போதே இதுலயே சொல்லி தராங்க எல்லாமே உங்களுக்கு. உங்களுக்கு இங்கே ஏன் வந்துருது. எங்க சப்ஜெக்ட்லயே வரும். இன்னும் எக்ஸ்ட்ரா கத்துக்க நாங்க போக சொல்ல இங்கே வந்துடுது. ஆமா. ஆனா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்க ஈஸியா கத்துன்னு முடிச்சுன்னு வந்துட்டு 3வது வருஷம் முடிக்க சொல்ல இவங்களுக்கு சில வெல் குவாலிஃபைடா இருப்பீங்க. அதான் சில ஓப்பனா சொல்றேன். யூஜி சிலர்லாம் யூஜி முடிச்சா டக்குன்னு வேலை கிடைக்க சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து யூஜி முடிச்சா ஸ்டார்டிங்கே 50K இருக்கு. ஆனா ஸ்கில் கம்யூனிகேஷன் பல விஷயத்த வளர்க்கணும். அது இது மூலியமாவே நாங்க வளர்த்துப்போம். ஆனா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே. நாங்க இங்க சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் எனக்கு இன்னும் இப்ப அதிகமாகுது. ம். அப்பனா நம்ம 3 வருஷத்துல ஒரு பெஸ்டா வந்துருவோம். கண்டிப்பா. அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இன்னொரு விஷயம் எங்க டீச்சர்ஸும் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க ஆ. பெஸ்டா. ஏன்னா பிரசிடென்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ்னாலே நம்பர் 1 ம். அது நான் சொல்லுவேன். அதனால அவங்களும் சப்போர்ட்டுக்கு வரும்போது இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இன்னும் கவர்மெண்ட்டும் பல ஸ்டாஃப்ஸ் நார்மல் ஸ்டாஃப் அனுப்புறாங்க. ம். அவங்க அனுப்ப சொல்ல தேடி கண்டுபிடிச்சு தான் அனுப்புவாங்க ஸ்டாஃப்ஸ். ஆ. சும்மா இருக்கவங்களாம் இதாப்பா போய் நத்தி முடிச்சுட்டு வந்துரு எல்லாம் கேர்லெஸ் அனுப்ப மாட்டாங்க. ஒரு விஷயத்தை தான் அதுக்கு நல்ல பெனிஃபிட்டா அந்த டீச்சர்ஸ் தான் அனுப்புவாங்க. ம். அதுக்குன்னு அவங்களுக்கு பல டெஸ்ட் வச்சு தான் ஒரு இப்போ ஏதோ இப்போ டேட்டாலாம் வச்சு தான் பசங்க டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்போ அது மூலியமா வரவங்க தான் நல்லா எங்களை நடத்தி நாங்கள் வருங்காலத்தில் ஆகும். பெரிய ஆளா வந்து இப்போ நாங்கள் வருங்காலத்தில் பல பேரை உருவாக்க அவங்க எங்களுக்கு ஒரு வழிவகுக்கிறாங்க. வழிவகுப்பு. அதான் அரசாங்கம் மூலமா டீச்சர்ஸ் அப்படியே ஒரு சர்க்கிள்லயே நாங்க இருக்கிறோம். அது கண்டிப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமா நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்க. நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த திட்டத்தை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு? நாங்க எல்லாருமே பேசின மாரி இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்கீம். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் கோர்ஸ். அண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸா எங்களுக்கு
ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கும்போது ஆக்சுவலி எங்களுக்குமே மைண்டில் ஒரு பேக்லாக் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த ரன்ல வந்து கொஞ்சம் பிஹைண்டில் இருக்கோமோ, ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிஷன்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் பிஹைண்டில் இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கும்போது எங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்தது மனசில். ஆனால் இந்த நான் முதல்வன் கோர்ஸ் மூலியமா வந்து எங்களோட ஸ்கில்ஸுமே வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சோம்னா அந்த எண்ணங்கள் ஆரம்பிச்ச எல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்துடுச்சு. ஸோ தட் வந்து இன்னும் வந்து எங்களால் ஃபைட் பண்ண முடியும். இன்னும் இந்த காம்படிட்டிவ் சொசைட்டியில் வந்து இன்னும் ஃபைட் பண்ண முடியும். வி குட் சக்சீட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எங்கள நிறைய பேருக்கு வந்து பில்ட் கொடுத்துருக்கு. ஆயிருக்கு. கண்டிப்பாக பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் கோர்ஸ். இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். அண்ட் தேங்க்ஸ் whoever behind this initiative, whoever behind this course. ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் முதல்வன் திட்டத்தை அமல்படுத்திய தமிழக முதல்வருக்கு நன்றி.